Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு 90's kids-ஓட புளி மிட்டாய் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம சின்ன வயசில் வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு சின்ன பெட்டி கடையில் போய் வாங்கி சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மிட்டாய் ஞாபகம் இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட காசு இருந்தும் அந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா எந்த கடையிலையுமே இது அவைலபிளாக இருக்காது. ஸோ இதை வீட்டிலே செஞ்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜிவிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புளி மிட்டாய் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வெல்லம். புளி வெல்லம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சாட் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த புளியில் அந்த ஹாட் வாட்டரை ஊற்றிக்கிறேன். ஸோ தட் புளி சீக்கிரமாக ஊறிடும். அந்த புளி நல்லா டிப் ஆகணும், அது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளியை. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. புளி நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இது ஃபுல்லாகவே சிம்மில் வச்சே பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் மெல்ட் ஆகிட்டே இருக்குது. வெல்லம் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த புளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லமும் புளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். வெல்லமும் புளியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. ஒரு 2 பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாட்டரியாக கிடைக்கிற புளி மிட்டாய் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த பேக்கெட்டில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
நமக்கு வந்து இந்த மாதிரி கூட கிடைக்கும். அது அந்த அந்த புளி மிட்டாயே வந்து கொஞ்சம் வாட்டரியாகவும் கிடைக்கும், சாக்லேட் டைப்லையும் கிடைக்கும். அப்புறம் ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் வந்து ரேப் பண்ணி விற்பாங்க. நெக்ஸ்ட் அந்த கடாயில் இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் கூட ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சாக்லேட் மாதிரியும் இது கிடைக்கும். இதை வந்து எடுத்து ஒரு கவரில் வச்சு சாக்லேட் மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த புளி மிட்டாய் வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Elakkiya. Thank you.